அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று பங்குனி உத்திரம் வரப்போகின்றது. இப்போது சொல்கின்ற இந்த இலையின் மீது ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே போதும், வாழ்க்கையில தலையெழுத்தே தலைகீழாக மாறிடும் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன இலை, என்ன தீபம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இப்ப வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணையக்கூடிய நேரத்தை தான் நாம பங்குனி உத்திரமாக கொண்டாடிட்டு வருகின்றோம். இந்த பங்குனி உத்திரம் கொண்டாடுவதற்கு ரொம்பவும் அதிகப்படியான காரணங்கள் புராணங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதுவும் இந்த பங்குனி உத்திரத்துல ரொம்பவும் அதிகப்படியான தெய்வீக திருமணங்கள் நடந்திருக்குதாமா. சிவன், பார்வதி, முருகன், தெய்வானை, ராமன், சீதை, ரங்கநாதர், ஆண்டாள், இந்த மாதிரி இவங்க எல்லாருக்குமே இந்த நாள்ல திருமணம் நடந்ததாகவும், இந்த நாள்ல கல்யாண விரதம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி அழைப்பது உண்டு. இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு திருமண தடைகள் நீங்கும், நல்ல வாழ்க்கை அமையும். அதை விட முக்கியமான திருமணமாகி ரொம்ப நாள்களாகவே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தேடி வரும். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் உகந்த நாள் என்றே சொல்லலாம். பழனி போன்ற அதிகமான முருகன் கோவில்களில் அபிஷேகங்களும் ஆராதனைகள் எல்லாம் மிகவும் பிரம்மாண்டமா நடப்பதை நம் கண்பட பார்த்திருக்கலாம். பங்குனி உத்திரம் 10 நாட்கள் உற்சவத்தோடு கொடியேற்றத்தோட ஆரம்பிச்சு பங்குனி உத்திரம் அன்னைக்கு விரதத்தை முடிப்பாங்க. நிறைய பேர் இந்த கந்த சஷ்டி விரதம் மாதிரியே பங்குனி உத்திரத்திற்கும் 6 நாட்கள் விரதம் இருந்து பங்குனி உத்திரம் அன்று அவங்களின் வழிபாட்டை முடிப்பாங்க. அதுவும் கேட்ட வரத்தை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு விரதம் இந்த ஒரு பங்குனி உத்திரம். இப்பேற்பட்ட பங்குனி உத்திரத்திற்கு உரிய அந்த உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வழிபட்டு நீங்க வழிபாடு செய்யுங்க. அதுவும் ஏப்ரல் 1ஆம் தேதிய பங்குனி உத்திரம் வந்தாலும் மார்ச் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:20 ஆரம்பிக்கக்கூடிய உத்திர நட்சத்திரமானது அடுத்த நாளாக இருக்கக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4:17 வரைக்கும் இருக்குங்க. பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில 7:38 ஆரம்பிச்சு மறுநாள் ஏப்ரல் 2ஆம் தேதி காலையில 7:57 வரைக்கும் இருக்குங்க. உத்திர நட்சத்திரமானது நமக்கு செவ்வாய்க்கிழமை மார்ச் 31ஆம் தேதி ஆரம்பிச்சாலும் நீங்க பௌர்ணமி திதி எப்ப வருதுன்னு தெரிஞ்சுட்டு, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில 7:40 பிறகு உங்க வழிபாட்டை நீங்க செஞ்சுக்கலாம். பொதுவா புதன்கிழமையில காலையில 7:30 இருந்து 9 வரைக்கும் யமகண்டம் இருக்கின்றது. மதியம் 12 மணியில இருந்து 1:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கின்றது. இந்த 2 நேரத்தை நீங்க தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்க முருகனுக்கு வழிபாடு நீங்க செய்யலாம். அதிலும் பாத்தீங்கன்னா காலையில 9:30 இருந்து 10:30 இந்த 1 மணி நேரம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கான உகந்த நல்ல நேரம். ஒருவேளை அவ்வளவு ஏர்லியா வீட்டுல பூஜைகள் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க நீங்க நெய்வேத்தியங்கள் எல்லாம் தயார் செஞ்சு வச்சுட்டு மதியம் 1:30 மணிக்கு மேல முருகப்பெருமானுக்கு இலையெல்லாம் போட்டு படையலிட்டு உங்க விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம். அதாவது உங்களால முடிந்தால் காலையில 9:30 மணியில இருந்து 10:30 மணிக்குள்ள வழிபாட்டை நீங்க முடிச்சிடுங்க. மாலை நேரத்துல முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்க நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் மற்றும் முருகப்பெருமானுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்வது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லலாம். இதை விட நீங்க மாலை நேரத்திலும், அதாவது ஒரு 4 மணி 17 பங்குனி உத்திரத்துக்கான வழிபாட்டை நீங்க செஞ்சிருங்க. ஏன்னா அதற்கு பிறகு உத்திர நட்சத்திரம் முடிஞ்சிடும். இது போக எந்த ஒரு விரதம் நீங்க எடுக்கின்ற நாளோ இல்லைன்னா விசேஷ நாளா வந்திருந்தாலும் அன்றைய தினம் நாம் தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைக்கும் பரிகாரத்திற்கும் பல மகிமைகள் இருக்கின்றது. அப்படிங்கிறதையும் நம்முடைய பல பதிவுகள்ல நம்ம பகிரப்பட்டு இருக்கின்றோம். அதுவும் சாதாரணமாக நம்ம கோவில்களுக்கு போயிட்டு வழிபடுவதை விட இறைவனோட சன்னதியில ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபடும் போது முழுமையாக வழிபட்ட பலனும் திருப்தியும் நமக்கு கிடைக்கும். இதற்கு இந்த பங்குனி உத்திரமும் விதிவிலக்கு கிடையாதுங்க.
அதனால இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு இலையை மட்டும் வைத்து முருகப்பெருமானுக்காக ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கும்போது அது உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிடும் என்று கூட சொல்லலாம். அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய கடன் சுமை, பொருளாதார பிரச்சனைகள் இது போன்ற எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஆக மொத்தத்துல உங்க தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு முகப்பெருமானின் கடாட்ச தீபம்தான் இந்த இலை மீது ஏற்றக்கூடிய தீபம். இது இலை செம்பருத்தி இலை தாங்க. இந்த இலை பரிகாரத்திற்கு நம்ம பயன்படுத்துவோம். அதுவும் தோச நிவர்த்தியாக இருக்கக்கூடிய செம்பருத்தி இலை தாங்க. அதுவும் இந்த செம்பருத்தி இலையை நீங்க வச்சு பார்க்கும்போது முருகனுடைய வேல் வடிவமாக காட்சி தரும் இந்த செம்பருத்தி இலைக்கு அவ்வளவு பல மகிமைகள் இருக்கு. முதலில் மகிமை என்று எதை சொல்லலாம்னா, இது ஒரு தோஷ நிவர்த்தி. அதாவது தோஷங்களிலேயே சனி தோஷத்திற்கு பிறகு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது செவ்வாய் கிரக தோஷம்தான். இந்த செவ்வாய் கிரக தோஷத்துக்கான ஒரு நிவர்த்தி பொருளா இந்த செம்பருத்தி இலையை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா காரிய தடை நீக்கி, அதாவது வீட்டுல ஒரு சில காரியங்கள் நடக்காமல் தடைபட்டுட்டே போகலாம். இல்லைன்னா சுப நிகழ்ச்சிகள், திருமணங்கள் தடைபடுவது, குழந்தை பேரு தள்ளி போவது, இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் நடக்காமல் தள்ளி போனா அந்த காரிய தடைகளை நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததாக சொல்லக்கூடியதும் இந்த செம்பருத்தி இலைதான். அதே மாதிரி பணவரவு தடைகளை நீக்கக்கூடிய ஒரு பொருள். அதாவது ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா கஷ்டம் என்பது இருக்காது. நிறைய கைகள் நம்ம நிறைய சம்பளம் வாங்குவீங்க அந்த இதுல. ஆனா வீட்டுக்குள்ள பணம் அப்படிங்கிறது தங்கவே தங்காது. வரக்கூடிய பணம் எங்க வருதுன்னே தெரியாமல் பறந்து போயிடும். அப்படி இருந்தாலும் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் இந்த செம்பருத்தி இலைதான். இந்த மாதிரி பல மகிமைகள் நிறைந்த முருகப்பெருமானின் வேல் கடாட்சமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு செம்பருத்தி இலை மீது ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கணும். இந்த தீபத்தை நீங்க பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்கள், குழந்தைகள் என்று யாரு வேணாலும் ஏற்றலாம். இதுல எந்த கட்டுப்பாடும் கிடையாதுங்க. ஏற்றக்கூடிய நேரம் முடிஞ்சா காலையில 9:30 இருந்து 10:30 உள்ள நீங்க தீபம் ஏத்திக்கலாம். அதை விட்டுட்டீங்கன்னா மதியம் 1:30 மணிக்கு மேல முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யும் போது இந்த 2 நேரங்கள் ரொம்ப ஒரு உகந்த நேரமா இருக்கின்றது. ஒருவேளை இந்த 2 டைம்லயும் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க மாலை ஒரு 6 மணிக்கு மேல இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. அதுவும் ஒரு செம்பருத்தி இலையில நீங்க நல்லா கழுவி எடுத்து சுத்தப்படுத்தி அதற்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு, அது சந்தனம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒன்று. அதாவது சந்தனம், குங்குமம் இலையோட நுனிப்பகுதியில, அதாவது அடிப்பகுதியில பொட்டா வச்சுட்டு தலைப்பகுதியில ஒரே ஒரு தீபத்தை ஏற்றணும். இது பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுக்கு ஏற்றக்கூடிய தீபம். அதுவும் ஒரு ஸ்பெஷல் தீபம் என்றும் கூட சொல்லலாம். இந்த தீபத்தை நீங்க தினமும் எந்த திசையில ஏற்றி வைப்பீங்களோ அதே திசையில ஏற்றி வச்சுட்டு முதல்ல விநாயகர் பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கு பிறகு நீங்க முருகப்பெருமானை வழிபடணும். ஏன்னா இந்த வருஷம் பங்குனி உத்திரம் நமக்கு புதன்கிழமையில வந்திருக்குங்க. ஏன்னா புதன்கிழமை விநாயகர் வழிபாட்டுக்கு உரிய நாள் என்று சொல்லலாம். அதற்கு அப்புறம் உங்க கோரிக்கைகளை முருகப்பெருமானிடம் வைக்கணும். கடைசியா செவ்வாய் பகவான், முருகப்பெருமான் செவ்வாய் பகவானோட அதிபதி. இப்ப கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முக்கியமான கடவுள் முருகப்பெருமான் மற்றும் செவ்வாய் பகவான் தான். இவங்க 2 பேருக்கும் உரிய அந்த செம்பருத்தி இலை மீது இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்க கோரிக்கையை வைக்கும்போது கண்டிப்பா முருகப்பெருமான் உங்க பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். இந்த தீபம் ஆனது குறைந்தது 1 மணி நேரமாவது உங்க பூஜை அறையில ஒளிர விடுங்க. அதற்கு பிறகு குளிர வச்சுட்டு அடுத்த நாள் அந்த இலையில எடுத்து நீரிலோ இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அதுவும் இந்த ஒரு செம்பருத்தி இலையில ஏற்றக்கூடிய இந்த தீபம் உங்க வீட்டுக்குள்ள முருக கடாட்சத்தை அதிகப்படுத்தி காரிய தடையை நீக்கி தோஷ நிவர்த்தியாக மாறி பணவரவு தடையை நீக்கி சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீபமாக இருக்க போகின்றது. நம்பிக்கையோடு ஏற்றி வழிபடுங்க. என்றும் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.